குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம 100 டே டெஸ்ட் சீரிஸோட டே 2ஓட போர்ஷன்ஸ் பார்க்க போறோம். பாட்னியில வந்து இன்னைக்கு செல் யூனிட் ஆஃப் லைஃப் சிலபஸ் ஆரம்பிச்சு. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும்? வாய்ஸ் ஸ்க்ரீன்லாம் கிளியரா இருக்கா? ஆன்லைன்ல? குட் மார்னிங் ஆகர்ஷினி, குட் மார்னிங் மதுஸ்ரீ, நிதா. செல் யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனிவேர் 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ மெயின்லி வந்து கொஷின்ஸ் என்ன டைப்பில் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் கொஷின்ஸ்க்கு கொடுக்க சான்ஸ் ஜாஸ்தி. ஓகே, ஏன்னா ஒரு பக்கம் செல் ஆர்கனல்ஸை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் சம் டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் ஆர் சம்திங் விச் இஸ் ப்ரெசென்ட் ஒன்லி இன் தட் ஆர்கனலில் வந்து இன்னொரு பக்கம் போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கை கேட்கலாம். இன்னொன்று வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆர்கனல் வந்து சிங்கிள் மெம்பரேண்டாக இருக்கலாம், டபுள் மெம்பரேண்டாக இருக்கலாம். ஸோ அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ பேசிக்லி ஃபங்க்ஷன் ஆஃப் எவ்ரி செல் ஆர்கனல் வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சம் என்ன சொல்றது, யூனிக் கேரக்டர் ஃபார் தட் பர்டிகுலர் ஆர்கனல். ஸோ யூனிக் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, இங்கே எழுதியிருக்கு ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபீச்சர்ஸ். 3 things for every cell organelle is important. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து யூகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோகேரியாட்ஸோட டிஃப்ரென்சஸ்ல கிளியராக இருக்கணும். ஓகே, தட் இஸ் வெரி மஸ்ட். அடுத்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளூயிட் மொசைக் மாடலில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஹவு இஸ் இட் ஃபெசிலிட்டேட்டிங் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வித்தின் த மெம்பரேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, and then obviously plant cell and animal cell ஓட differences and so basically and obviously உங்களோட நியூக்ளியஸில் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஸோ அதுலலாம் வந்து கிளியராக இருக்கணும், நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் each and every cell organelle. ஓகே, each and every cell organelle is important. ஓகே, ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு செல் ஆர்கனல் வந்து இருக்காது இல்லையா, கண்டிப்பாக தெர் வில் பி சம் பர்பஸ். ஸோ அந்த யூஸ் ஃபங்க்ஷன், மேஜர் ஃபங்க்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க கொஷின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட்க்கு போவோம். சயின்டிஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். மேஜராக 6 சயின்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹூக் இஸ் த ஒன் ஹூ அப்சர்வ் டெட் செல்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் தென் செல்லுன்ற டேர்மையும் இவர் தான் கொடுத்தார், ராபர்ட் ஹூக். அடுத்து ஆண்டான் வான் லீவன்ஹாக், இவர் தான் ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ஸ் அப்சர்வ் பண்ணார். ஓகே, இவர் தான் ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ஸ் அப்சர்வ் பண்ணாரு. எதோட லிவிங் செல்ஸ்? பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஸ்பெர்மட்டோசோவா, இதோட. அடுத்து வந்து ராபர்ட் ப்ரவுன் வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் அப்சர்வ் பண்ணாரு. ஏன்னா ராபர்ட் ப்ரவுன் டைம்ல வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு டீடைல்ஸ் எல்லாம். ஓகே, அதனால ராபர்ட் ப்ரவுன் வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸை வந்து அப்சர்வ் பண்ணார். அடுத்த 3 பேரும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க 3 பேரும் தான் வந்து உங்களுக்கு செல் தியரியை கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேத்தியஸ் கிளீடன் அண்ட் தியோடர் ஸ்குவான், கிளீடன் அண்ட் ஸ்குவான் 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் யுவர் செல் தியரியை கொடுத்தாங்க. தட் இஸ் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட்டை அவங்க 2 பேரும் டுகெதர் கொடுத்தாங்க. ஸ்க்ளீடன் வாஸ் அ பாட்னிஸ்ட், ஸோ அவர் பிளான்ட் செல்ஸில் இந்த டிஸ்கவரியை பண்ணார். ஸ்குவான் வந்து ஜுவாலஜிஸ்ட், ஸோ அனிமல்ஸில் இந்த அப்சர்வேஷனை பண்ணார். ஓகே, அடுத்து ரூடால்ஃப் பர்ச்சோ, இவர் தான் வந்து செகண்ட் பாயிண்ட் ஆஃப் யுவர் செல் தியரியை கொடுத்தார். இவர் என்ன சொல்றாரு, ஆல் செல்ஸ் ஆர் ரைசிங் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ன்னு சொல்றாரு. ஓகே, செல் டிவிஷன்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு செல்ல இருந்து மல்டிபிள் செல்ஸ் ஆர் பீயிங் டிவைடட். ஸோ செல் தியரியில் வெரி இம்பார்ட்டன்ட். செல் தியரியில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேஸ் தட் ஆல் லிவிங்
organisms are composed of cells and products of cells. Second point, all cells are arising from pre-existing cells. Okay. So இந்த 6 சயின்டிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியம். செல் தியரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6 சயின்டிஸ்டோட கண்ட்ரிபியூஷன். அடுத்த மேஜரான வந்து ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸோட வித்தியாசம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெயினான வித்தியாசம் என்னன்னா the presence and absence of membrane bound organelles and nuclei. ஓகே, ஸோ இப்போ ஒரு மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியை இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் யூகேரியாட். lacks a membrane bound nucleus, it is prokaryote. So membrane bound nuclei. Okay, அடுத்தது வந்து so cell organelles, presence of cell organelles. Eukaryotes la you can see or usually ஒரு செல்லுக்குள்ள என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் நமக்கு தெரியுமோ all of that is present in eukaryotes. prokaryotes la வெறும் ரைபோசோம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கிறதுனால there is a clear distinguishment between the cytoplasm and the nucleus. Okay, இதே ப்ரோகேரியாட்ஸ்ல there is no என்ன சொல்றது difference between the cytoplasm and the nucleus. Okay, because there is no nuclear membrane. அடுத்து வந்து DNA பாத்தீங்கன்னா யூகேரியாட்டிக் செல்ல DNA is linear and it has a protein code. இப்போ குரோமோசோம்ல இருக்கிற DNA content is linear, it is not circular இல்லையா? மைட்டோகாண்ட்ரியால இருக்கிறது எப்படி இருக்கும்? சர்க்குலரா. ஓகே, பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸ்ல DNA is circular without a protein. ஓகே, எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் DNA is circular in eukaryotes, அதாவது மைட்டோகாண்ட்ரியா பிளாஸ்டிட்ஸ்ல. ஓகே, இப்போ அண்ட் சில பேசிக் விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்மாலஸ்ட் செல்லு மைக்கோபிளாஸ்மா, அண்ட் தென் பாக்டீரியாவோட லென்த்து, லைக் சைஸு அண்ட் தென் லென்த்து, ஸ்மாலஸ்ட் இன் சைஸ் அண்ட் ஸ்மாலஸ்ட் இன் லென்த்து, அண்ட் எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச் இஸ் கன்சிடர்ட் அஸ் த லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் செல். ஓகே, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேசிக் ஃபேக்ட்ஸ். ஆர்பிசியோட டயமீட்டர் அண்ட் செல்ஸோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? பாலிகானல், காலம்னார், கியூபாய்ட், த்ரெட் லைக், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரோகேரியாட்டிக் செல்லோட ஒரு டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூகேரியாட்டிக் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் தென் த யூகேரியாட்டிக் செல். ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இட் வில் ஸ்மாலராக இருக்கிறதுனால இட் வில் மல்டிப்ளை மச் மோர் ரேப்பிட்லி கம்பேர்ட் டு யுவர் யூகேரியாட்டிக் செல். அடுத்து வந்து வேரியேஷன் அண்ட் ஷேப் அண்ட் சைஸ். இப்போ நீங்கள் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லோட ஷேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்பி விப்ரையோ என்ன ஷேப்பு? காமா, ஸ்பைரலம், காக்கஸ், பேசிலஸ், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கும். விதவிதமாக ஷேப்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு யூகேரியாட்டிக் செல்ஸ். அடுத்து வந்து செல் வால் இருக்கும். செல் வால் சரௌண்டிங் த செல் மெம்பரேன். மைக்கோபிளாஸ்மா தவிர தேர் இஸ் அ செல் வால் அரௌண்ட் த ப்ரோகேரியாட்ஸ். நியூக்ளியஸ் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி there is no nuclear membrane, so there is no clear distinguishment between the nucleus and the cytoplasm. Okay, so அது ஒரு விஷயம். no there is no well defined nucleus. DNA எப்படி இருக்கும்னு பார்த்தோம், small and circular. ஓகே, பாக்டீரியால பிளாஸ்மிட் DNA எப்படி இருக்கும்? சர்க்குலரா இருக்குமா? அந்த மாதிரி. ஸோ இந்த பிளாஸ்மிட்ஸ்ல சில பாக்டீரியால they have certain segment of the plasmid which is conferring antibiotic resistance. Okay, அடுத்து வந்து presence of mesosome. ஓகே, presence of mesosome, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ mesosome வந்து எங்கிருந்து டெரைவ் ஆயிருக்கு? இட்ஸ் from the cell membrane. Okay, it's derived from the cell membrane, infoldings of the cell membrane. mesosome அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்ல வந்து மூணு லேயர் ஆஃப் கவரிங் இருக்கு. செல் என்வலப் இருக்கு. ஒன்று வந்து கிளைகோகாலிக்ஸ், தி அவுட்டர் மோஸ்ட் கிளைகோகாலிக்ஸ். அதுக்கப்புறம் செல் வால். என்ன டைப் ஆஃப் செல் வால்? ஆமா,
பெப்டிடோகிளைகன் செல் வால் இல்லையா? பெப்டிடோகிளைகன் செல் வால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்து ஒரு பாக்டீரியா கொல்றோம்னா, அது வந்து என்ன பண்ணுது? பெப்டிடோகிளைகன் கிராஸ் லிங்கிங்க உடைக்குது. தட் இஸ் த ஜாப் ஆஃப் தி ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்படிதான் வந்து தி செல் இஸ் ஸோ பெப்டிடோகிளைகன் செல் வால் அந்த கிராஸ் லிங்கிங் இஸ் இஃப் இட் இஸ் புரோக்கன், செல் டைஸ். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் கிளைகோகாலிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். கிளைகோகாலிக்ஸ்ல வந்து ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கு. இப்போ 2 டைப்ல வரும் கிளைகோகாலிக்ஸ். சில இதுல வந்து ஸ்லைம் லேயர் இருக்கும். இன்னொரு இதுல வந்து கேப்சூல் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஸ்லைம் லேயர் பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் இன் பிரிவென்டிங் வாட்டர் லாஸ் அண்ட் நியூட்ரியன்ட் லாஸ். இதே கேப்சூல் இருந்துச்சுன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் வைருலன்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் கன்ஃபரிங் வைருலன்ஸ்னா நான் என்ன சொல்றேன்? எபிலிட்டி டு ஹைட் ஃப்ரம் த ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம். இல்லையா? அதுதானே வைருலன்ஸ். கரெக்ட்டா? So capsule can confer that property and capsule is made up of polysaccharides and proteins. Yeah. So ரெண்டு modification இருக்கு. Glycocalyxல வந்து slime layer இருக்கலாம். Either slime layer or capsule. Basic function of glycocalyx னு பாத்தீங்கன்னா, it has a mucus layer and that mucus is made up of again polysaccharides. So அதோட function என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, protection and adhesion. Adhesion என்னது? ஒட்டிக்கிறது. So other surfaces. கிளைகோகாலிக்ஸ்க்கு அப்புறம் செல் வால் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இட்ஸ் பெப்டிடோகிளைகன் செல் வால். செல் வால் அகைன் இப்போ நம்மளோட ஸ்கெலிட்டன் எப்படி நம்மளுக்கு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல செல் வால் இஸ் ப்ரொவைடிங் ஷேப் அண்ட் அ ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் டு த பாக்டீரியல் செல் ஆர் ப்ரோகேரியாட்டிக் செல் இன் ஜெனரல். ஓகே. அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன். பெப்டிடோகிளைகன்ல வந்து காம்போசிஷன் இது மியூரின் ஆர் மியூகோபெப்டைட். ஓகே. composition of peptidoglycan. So நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிராஸ் லிங்கிங் ஆஃப் யோர் பெப்டிடோகிளைகன் ஸ்ட்ராண்ட்ஸ் உடைக்கும் போது the cell is dying, it becomes susceptible. கிராம் ஸ்டெய்னிங் இருக்கு. ஸோ கிராம் ஸ்டெய்னிங்ல வந்து கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா பிரிக்கிறோம். ஓகே. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால ஒரு சில திங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்களோட மீசோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா, mesosomes are found in gram positive bacteria. Okay. So gram positive bacteria la mesosomes are found. Okay. So gram positive and negative ஆ பிரிக்கிறோம். அடுத்து வந்து பிளாஸ்மா மெம்பரேன். செல் வால்க்கு அப்புறம் அடுத்து வந்து பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்ல உங்களோட மீசோசோம்ஸ் இருக்கு. ஓகே. மீசோசோம்ஸோட அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் ஆல்சோ செலக்டிவ்லி பெர்மியபிள். ஓகே. பிளாஸ்மா மெம்பரேன்ல வந்து மீசோசோம்ஸ் இருக்கு. மீசோசோமோட ஃபங்க்ஷன் என்னது? How? Increasing the surface area. By increasing the surface area of the plasma membrane. Plasma membrane ஓட surface area increase ஆகிறதுனால என்ன நடக்குது? It is helping in respiration. Yeah. Respiration மட்டும் இல்ல, it also helps in cell wall formation, DNA replication, all these steps. Okay. Gram positive bacteriaல mesosomes இருக்கு. Okay. ஞாபகம் வச்சுக்கோங்க. Gram positive bacteria. இப்போ ப்ரோகேரியாட்ஸ்லேயே சில ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோகேரியாட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சைனோபாக்டீரியாவில் தே ஆர் ஃபோட்டோட்ராபிக் இல்லையா? ஸோ அங்கே வந்து தே இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல அடிஷ்னலாக ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து குரோமாட்டோஃபோர்ஸ். ஓகே. குரோமாட்டோஃபோர்ஸில் சில பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிக்மெண்ட்ஸ் will help in making their own food. Okay, using sunlight. ஓகே. இப்போ சைட்டோபிளாசம்ல பார்ப்போம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி செல் ஆர்கனல்ஸ் எதுவும் கிடையாது ரைபோசோம்ஸ் தவிர. ஸோ ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ் 2 விஷயம் இருக்கும். இன்க்ளூஷன் பாடிஸ் சும்மா வந்து ஒரு ஸ்டோரேஜ் பார்ட் மாதிரி. ஓகே. ஸோ வாட் இட் டஸ் it stores all your phosphate granules, cyanophycin granules and all these things. Okay. அடுத்து வந்து ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன் இது சைட் ஆஃப் protein synthesis இல்லையா? அண்ட் இன்னொரு ஒரு அண்ட் ப்ரோகேரியாஸ் அண்ட் யூகேரியாஸ் இன்னொரு டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் வந்து டைப் ஆஃப் ரைபோசோம் ப்ரெசென்ட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 70s ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட், 50s 30s. அங்கே யூகேரியாட்ஸை பார்த்தீங்கன்னா 2 டைப்புமே இருக்கும், 80s அண்ட் ஸோ இங்கே வந்து ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் 2 ஏரியாஸ். சைட்டோபிளாசமில் இருக்கும், இன்னொன்று என்ன இங்கே இருக்கும், மெம்பரேனில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ சைட்டோபிளாசமில் இருக்கிற ரைபோசோம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் is usually utilized inside the cell. So membrane, plasma membrane la irukra ribosomes synthesize பண்ற protein is usually transported out of the cell. Okay. So ribosomes வந்து ரெண்டு இடங்கள்ல இருக்கு. plasma membrane ல இருக்கு, cytoplasm ல இருக்கு. Okay.
ஸோ ரைபோசோம்ஸ் வந்து எம்ஆர்என்ஏவோட சிங்கிள் எம்ஆர்என்ஏவோட அட்டாச் ஆகும்போது பாலிரைபோசோம்ஸ் கிரியேட் ஆகுது. நம்ம வந்து இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எம்ஆர்என்ஏ வந்து அட்டாச் ஆகி பாலிரைபோசோம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது இல்லையா? 50s அண்ட் 30s ஸ்மாலர் அண்ட் லார்ஜர் சப்யூனிட் வந்து ஜாயின் ஆகுது. அதுக்கு நடுவுல எம்ஆர்என்ஏ இருக்கு இல்லையா? எம்ஆர்என்ஏ வந்து இது பண்ணி ஸோ தட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் யுவர் பாலிரைபோசோம். ஸோ பாலிரைபோசோம் ஸ்ட்ரக்சர் எதுக்கு ஃபார்ம் ஆகுது? டு டிரான்ஸ்லேட் தி எம்ஆர்என்ஏ இன்டு த புரோட்டீன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து flagella, pili and fimbriae. See, flagella வந்து usually is involved in movement. Okay. Pili and fimbriae வந்து it is involved in attachment. So flagella வந்து மூவ்மெண்ட்ல எப்படி ஹெல்ப் பண்ணுது, மொட்டிலிட்டியில எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களோட பேசல் பாடி இருக்கு. பேசல் பாடி, உங்களோட ஃபிலமெண்ட், your filament and then your hook. இந்த hook எதுல ஹெல்ப் பண்ணுது? It helps in attachment and movement. Okay. அடுத்து வந்து pili and fimbriae. Pili and fimbriae are similar in function. Okay, but structurally fimbriae are much more smaller. Okay, compared to pili. So fimbriae are more small bristle like fibers. உங்களோட டூத் பிரஷ்ல இருக்கு இல்லையா, bristles அந்த மாதிரி they are very small and bristle like fibers. Bacterial cell surfaceல develop ஆகுது. It is helping in attachment to the rocks and then host tissues. Okay, physical structure ஓட attachmentல help பண்ணுது. இன்னொன்று pili is comparatively longer compared to fimbriae. It is comparatively elongated, tubular. So gram negative bacteria ஓட walls-ல இருந்து project ஆகுது. Okay, gram negative bacteria. So pili is also it also has a particular protein called pilin. Okay, pili is made up of a protein called pilin. Pili வந்து again helps in attachment during conjugation. Conjugation தான் என்னது? Cell division. Conjugation result in cell division. Okay, அடுத்து வந்து eukaryotic cell. Prokaryotic cell பெருசா ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை, வெறும் ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ் மட்டும் தான் இருக்கு செல் ஆர்கனல்ஸ்ல. மெம்பரேன் தான் வந்து இங்கே ஹைலைட்டு. ப்ரோகேரியோட்ஸ்ல 3 டைப் ஆஃப் கவரிங் செல் என்வலப்ஸ் இருக்கு. யூகேரியோட்டிக்ல வந்து அப்படி கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் செல் மெம்பரேன்ஸ், சாரி செல் ஆர்கனல்ஸ், அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஆர்கனல்ஸ் ஆர் டபுள் மெம்பரேன். ஓகே, double membrane cell organelles. Presence of double membrane cell organelles is a distinguishing character between eukaryotes and prokaryotes. Eukaryotes again வந்து நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல வர்ற செல் ஆர்கனல்ஸ் அண்ட் தி அதர் செல் ஆர்கனல்ஸ். ஓகே, ஸோ யூகேரியோட்டிக் செல்ல பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் நடக்கும். ஓகே, கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் என்னது? கிளியரா ஓகே, இந்த ஏரியா வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஆர்கனல் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா எவ்ரி திங் இஸ் மெம்பரேன் பவுண்ட் இல்லையா? ஸோ மெம்பரேன் பவுண்டா இருக்கும்போது கிளியர் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஓகே, இங்கே வந்து மைட்டோகாண்ட்ரியா கம்பார்ட்மெண்ட், இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல கோல்கி பாடிஸ், இந்த இடத்துல இது நடக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் மெம்பரேன் பவுண்ட். மெம்பரேன் பவுண்டா இருக்கிறதுனால இட் இஸ் கம்பார்ட்மெண்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? ஓகே, அடுத்து வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து யுவர் செல் வால்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் செல் வால்ஸ், பிளாஸ்டிட்ஸ் அண்ட் அ லார்ஜ் வேக்யூல், சென்ட்ரல் வேக்யூல். Mitochondria is present in both. Animals ஓட ஒரு distinguishing characters வந்து என்னது? Centrioles. Okay, which is not there in plants. Okay, இப்போ செல் வால் பார்ப்போம். செல் வால் 3 டைப் ஆஃப் செல் வால்ஸ் இருக்கு. ஃபங்கல், ஆல்கல் அண்ட் பிளான்ட். ஸோ based on their composition of the cell wall நம்ம 3ஆ பிரிக்கிறோம். இப்போ ஃபங்கல்ல வந்து it is composed of polymers of N-acetyl glucosamine. Algal, it is made up of cellulose, galactans, mannans and minerals like calcium carbonate. Plant cell wall composition என்னது? Major cellulose, apart from cellulose, hemicellulose, pectin and proteins. Okay, அடுத்தது வந்து இப்போ நம்ம உங்களோட செல் வாலை வந்து நம்ம லேயர்ஸாக பிரிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைமரி செல் லேயர், அதோட மிடில் லேமெல்லா, அண்ட் தென் யுவர் செகண்டரி செல் வால். ஓகே, 3 இடங்கள்ல பிரிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா
Okay, so this region, this yellow region is your middle lamella, and in the first white one is your primary cell wall, and this is your secondary cell wall. Okay, மூணு லேயரா நம்ம பிரிக்கிறோம். Plasmodesmata is a characteristic feature of your multicellular plants. Yeah, multicellular plants ஓட ஒரு characteristic feature is plasmodesmata. இது எதுல ஹெல்ப் பண்ணுது? It helps in maintaining the continuity of cytoplasm between the adjacent cells. ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்ல வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் இல்லையா? Some transport is happening. So அதுல அந்த கண்டினியூட்டில plasmodesmata is playing an important role. Yeah, continuity between adjacent cells. அடுத்து வந்து செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளூயிட் மொசாயிக் மாடல் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? ஃப்ளூயிட் மொசாயிக் மாடல்ல ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ். ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ்னா என்னது? They can interact with water. Hydrophobic tails na non-polar tails, they do not interact with water. Okay, so structure வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ் வெளியே இருக்கும், ஹைட்ரோஃபிலிக் டெய்ல்ஸ் உள்ள இருக்கும். ஓகே, இது வந்து லிபிட் பைலேயர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்கும் செல்லர்ஸில் உங்களுக்கு வந்து இப்போ கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 52% ப்ரோட்டீன் இருக்கும். இப்போ ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா ஆர்பிசியில் 52% ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் த அமினோ ஆசிட்ஸ் கம்பரைசிங் தோஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேஜர்லி லைசின் அண்ட் ஆர்கனைன். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆர்பிசி செல்ஸில் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து ப்ரோட்டீன் காம்போசிஷன் இஸ் மேட் அப் ஆஃப் விச் அமினோ ஆசிட்ஸ்? லைசின் அண்ட் ஆர்கனைன் ஃபார் ஆர்பிசிஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிபிட்ஸ் 40% இருக்கு. ஸோ அதில் வந்து லிபிட்ஸ், வாட் ஆர் த லிபிட்ஸ்? பாஸ்போலிபிட்ஸ், கொலஸ்ட்ரால் அண்ட் கிளைகோலிபிட்ஸ். ஆப்வியஸ்லி பாஸ்போலிபிட் பைலேயர்னு சொல்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி மேஜர் லிபிட் காம்பனன்ட் இஸ் பாஸ்போலிபிட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் வந்து மெம்பரேன்ல இருக்கு, இன்டெக்ரல் வந்து பரீட் இன்சைட் த மெம்பரேன். ஓகே, டுவர்ட்ஸ் த டெய்ல். அடுத்து வந்து ஃப்ளூயிட் மொசாயிக் மாடலில் கொடுத்தது யாரு? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் இன் 1972. ஓகே, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். யார் வந்து லிபிட் பைலேயர் ஆர் யார் ஃப்ளூயிட் மொசாயிக் மாடலில் கொடுத்தது? இட் இஸ் யார் நிக்கோல்சன், சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். ஃபங்க்ஷன், ஸோ ஃப்ளூயிட் வியூ ஆஃப் த மெம்பரேனோட ஃபங்க்ஷன் என்னது? ஸோ ஆக்சுவலி இப்போ எபிலிட்டி டு மூவ் வித்தின் த மெம்பரேன், அதனால தான் வந்து அதை ஃப்ளூயிட் மொசாயிக் மாடல்னு கூப்பிட்றோம். எதுக்கு ஃப்ளூயிடுன்னு கூப்பிட்றோம்? பிகாஸ் தி எபிலிட்டி ஆஃப் திங்ஸ் டு மூவ் இன்சைட் த செல் மெம்பரேன், அதனால தான் அதை ஃப்ளூயிட் மொசாயிக் மாடல் அப்படின்னு கூப்பிட்றோம். நம்ம வந்து ஃபோட்டோ சிஸ்டம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா? எலக்ட்ரான்ஸ் ஆர் பீங் ட்ரான்ஸ்ஃபர்ட், கேரியர்ஸ் ஆர் மூவிங் அரவுண்ட், அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இன்சைட் த மெம்பரேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ளூயிட் மொசாயிக் மாடல்னால இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இதனால ஃப்ளூயிட் நேச்சர், ஸோ இந்த ஃப்ளூயிட் நேச்சர்னால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் இன்சைட் த மெம்பரேன் மூவ்மெண்ட் நடக்கிறதுனால, இன்ட்ரா மெம்பரேனுக்குள்ள மூவ்மெண்ட் நடக்கிறதுனால வாட் இஸ் யூஸ்? ஃப்ளூயிடிட்டிக்கு வாட் இஸ் த பர்பஸ்னு பார்த்தா, ஃபார் செல் க்ரோத், formation of intercellular junction, secretion, endocytosis, cell division, cell movement இல்லையா? ஸோ பிஎஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம், மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லையா? ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து ரெண்டு விதத்தில் நடக்குது, த்ரூ த இன்சைட் அண்ட் த்ரூ த மெம்பரேன். ஸோ ரெண்டு விதத்தில் ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஒன் இஸ் யர் பாசிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று இஸ் யர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சி மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, pass energy required. ATP is required in active. Passive ATP is not required. அப்போ ATP இல்லைன்னா passive வந்து எப்படி மூவ் ஆகுது? Through concentration gradients. Okay, through gradients along the concentration gradient. Okay,
ஸோ கிரேடியன்ட் வந்து எப்படி மூவ் ஆகும்? சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு தேர் லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதை வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன் அதை வந்து நம்ம ஆஸ்மாசிஸ்னு. ஓகே, அடுத்து வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ரிக்வயர்ஸ் ஏடிபி. ஓகே, ஏன்? பிகாஸ் வி ஆர் மூவிங் சப்ஸ்டன்சஸ் அகெயின்ஸ்ட் தேர் கிரேடியன்ட். ஸோ நம்ம வந்து சம்திங் நம்ம அகெயின்ஸ்ட் த கிரேடியன்ட். இப்போ ஒரு மலையை வந்து இப்போ ஒரு ராக்கை வந்து நீங்க டவுன் ஹில் நீங்க தள்ளுனீங்கன்னா இட் இஸ் மச் மோர் ஈஸி பிகாஸ் இட் இஸ் கோயிங் த்ரூ என்ன சொல்றது, இட்ஸ் கோயிங் அலாங் வித் இஸ் கிரேடியன்ட் ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். இதே நீங்க அந்த கல்லை வந்து மேல அப்ஹில் நீங்க இது பண்ணணும்னா சம் எனர்ஜி நீங்க இன்புட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ அப்ஹில் மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அப்ஹில். அதனால தான் அதை வந்து அப்ஹில் டவுன் ஹில்னு அதனால தான் இதை சொல்றாங்க. uphill movement of materials across the membrane, so they are moving against their concentration gradient. எப்படி? lower to higher concentration. so இங்க வந்து ATP is required. so இதுதான் வந்து active transport. for example உங்களோட Na plus K plus pump உங்களோட across the neural membrane Na plus K plus pump நடக்குது இல்லையா? so that is an ATP dependent process. ஓகே, இப்போ எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அடியில் வர்ற செல் ஆர்கனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஆர் கோல்கி, வேற என்னென்ன? இஆர் கோல்கி, லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா எண்டோமெம்பரேன் சிஸ்டம் வர்றது. ஸோ இஆரோட வேலை என்னது? ஃபர்ஸ்ட் இஆருக்கு பாவம். இஆர்ல வந்து ரெண்டு இருக்கு, ஸ்மூத் அண்ட் ரஃப். ஸ்மூத்ல ரைபோசோம்ஸ் இல்லை, ரஃப்ல ரைபோசோம்ஸ் இருக்கு. ஸ்மூத் ஃபார் லிபிட் சிந்தசிஸ், ரஃப் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் மேஜர்லி. ஓகே, smooth endoplasmic reticulum la வந்து சில lipid like steroidal hormones are being synthesized. okay, so it acts as a major site of lipid synthesis. okay, rough endoplasmic reticulum ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரைபோசோம்ஸ் இருக்கு. ரைபோசோம்ஸ் வந்து புரோட்டீன் செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கு. ஸோ ரைபோசோம்ஸ் மூலமா it is protein synthesis is happening here, translation processes is occurring here. okay, எப்படி நடக்குது இந்த இடத்துல அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம் molecular based inheritance. So simply rough endoplasmic reticulum without ribosomes will become SCR. okay, அதே மாதிரி சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்றாங்க இல்லையா? மசில் செல்ஸ்ல வந்து the smooth endoplasmic reticulum is ஜாஸ்தி, அதனால அதை சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு கூப்பிடுவாங்க அந்த ஏரியா. அடுத்து வந்து கோல்கியோட வேலை என்னது? பேக்கேஜிங். ஸோ ஃபர்ஸ்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. சிந்தசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? கோல்கிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். அங்கே வந்து என்ன நடக்கும்? பேக்கேஜிங் நடக்கும். ஓகே, டு மேக் தம் சூட்டபிள் டு மூவ் அவுட் ஆஃப் த செல். ஓகே, ஸோ கோல்கியை வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது கெமில்லோ கோல்கி, அதனால தான் அதுக்கு கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஆல் யூகேரியோட்டிக் செல்ஸ் எக்ஸெப்ட் mature RBCs, sperm cells of bryophytes and pteridophytes and sieve tubes of plants. இந்த செல்ஸை தவிர எல்லா இடத்துலையுமே வந்து கோல்கி பாடிஸ் இஸ் ப்ரெசென்ட். எக்ஸெப்ஷன்ஸை படிச்சுக்கோங்க. ஓகே, இது கேட்கலாம். ஆர்பிசி ஆஃப் மேமல்ஸ்ல வந்து கோல்கி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல என்டர் ஆகும்? சிஸ் ஃபேஸ்ல என்டர் ஆகும். ஓகே, சிஸ் வந்து கான்வெக்ஸா கான்கேவா? கான்வெக்ஸ் சிஸ்ல வந்து என்டர் ஆகுது. இட் இஸ் அண்டர்கோயிங் மெனி மாடிஃபிகேஷன்ஸ் as it moves across the சிஸ்டர்னே. சிஸ்டர்னே வந்து தேர் ஆர் அரௌண்ட் 4 to 8 சிஸ்டர்னே. ஓகே, சிஸ்டர்னே எப்படி இருக்கும்? டிஸ்க் லைக் சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், டிஸ்க் ஷேப்ட் சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதில் வந்து கான்வெக்ஸ் சிஸ், கான்கேவ், டிரான்ஸ். ஸோ கான்வெக்ஸ் சிஸ் வழியா என்டர் ஆகுது அண்ட் பேக்கேஜிங் எல்லாம் முடிஞ்சு டிரான்ஸ் மூலியமா இட் இஸ் given out. ஓகே, ஸோ சிஸ்டர்னே தவிர வந்து டிபியூல்ஸ் இருக்கு அண்ட் தென் வெசிக்கிள்ஸ் இருக்கு. ஓகே, வெசிக்கிள்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கும்? தே ஆர் ரவுண்டட் சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கே வந்து செக்ரேட்டரி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் கோல்கி அண்ட் வேக்யூல்ஸ் இருக்கு. கோல்கி அண்ட் வேக்யூல்ஸ் எப்படி இருக்கும்? தே ஆர் ஃபில்ட் வித் கிரானுலார் அண்ட் அமார்ஃபஸ் சப்ஸ்டன்சஸ். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், கோல்கி அண்ட் வேக்யூல்ஸ் சம் ஆஃப் தெம் வில் ஃபங்க்ஷன் ஆஸ் லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸோட ஃபங்க்ஷன் என்னது? hydrolytic enzymes for digestion இல்லையா? so சில Golgi and vacuoles will function as lysosomes. ஓகே, இப்போ கோல்கியில் வந்து நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைபோசோம்ஸ்ல புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ப்ராசஸிங், பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த இடத்துல நடக்குது. ஓகே, ஸோ இஆர் டு த கோல்கி apparatus
வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் இஸ் மூவ்ட் ஓகே ஃப்ரம் தி ER டு த கோல்கி apparatus. ஸோ எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போய் சிஸ் ஃபேஸ்ல போய் என்ன பண்ணோம் போய் ஃபியூஸ் ஆகிக்கிறோம் மெட்டீரியல்ஸ் ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இட்ல அண்டர்கோ இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த மெச்சூர்ட் ஃபேஸ் தட் இஸ் த ட்ரான்ஸ் ஃபேஸ். ஸோ இட் வில் அண்டர்கோ மெனி modifications in the process and then trans phase la it will get released okay and also it is the site of formation of glycoproteins and glycolipids. Okay, very important site of production of glycoproteins and glycolipids. அடுத்து lysosomes வந்து it is membrane bound. So lysosomes are coming from the Golgi apparatus. Okay, Golgi and vacuoles னு படிச்சோம் இல்லையா. So some of the Golgi and vacuoles are the lysosomes. புரியுதா? So it is formed from the Golgi apparatus, Golgi complex. So it is formed by the joint activity of the endoplasmic reticulum and the Golgi complex. So major function another function வந்து hydrolytic enzymes which are active at a acidic pH, lower pH. Okay, acidic pH la those hydrolytic enzymes are active. So around 50 different types of digestive enzymes இருக்கு. Acid hydrolysis னு கூப்பிடுவோம் அந்த digestive enzymes. And then lysosomes ஓட இன்னொரு characteristic feature வந்து it is polymorphic. Polymorphic னா என்னது ஷேப் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஷேப்பே இருக்காது. it keeps changing its shape. அதனால தான் அதை வந்து polymorphic அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா vacuoles endomembrane systemல கடைசியா vacuoles. So vacuolesல வந்து it is again membrane bound space. Function என்னது for storage, contains என்னது water, sap, excretory products, all materials not useful for the cells வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் vacuoles. Okay, plant cellsல it is much more larger and centrally located. Okay, so அந்த membraneக்கு பேரு tonoplast and that tonoplast layer is semi permeable. Okay, இங்க வந்து double membrane கிடையாது, single membrane. Okay, single and semi permeable membrane called tonoplast. Plant cellsல it occupies 90% of the volume of the cells. So tonoplast குள்ள பாத்தீங்கன்னா concentration is a little bit higher compared to the cytoplasm. So the materials when they are entering the vacuole, it is going against their concentration gradient, lower cytoplasm to higher vacuole. அந்த டைரக்ஷன்ல போகுது. ஓகே, materials. So வந்து உங்களுக்கு so ions and other materials are moving against the concentration gradient into the vacuole. And vacuole the concentration gradient is higher. Okay, அடுத்து வந்து types of vacuoles, contractile, food and gas vacuoles மூணு இருக்கு. Gas vacuoles வந்து buoyancy provide பண்ணுது. Food vacuoles வந்து engulfing the food particles. Contractile வந்து excretion function, excretion and osmoregulation. Okay. Okay, அடுத்து இப்போ endomembrane system முடிஞ்சிருச்சு. endomembrane system கடியில வர ஆர்கனல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாரு? காலிக்கர். பட் அந்த மைட்டோகாண்ட்ரியான்ற டேர்மை கொடுத்தது வந்து பெண்டர். ஓகே, ஸோ இப்போ மைட்டோகாண்ட்ரியா அப்சர்வ் பண்ணணும் செல்ஸ்குள்ள அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் இருக்கு, தட் இஸ் யோர் ஜானஸ் கிரீன் ஸ்டெயின் டெஸ்ட். ஓகே, ஸோ ஜானஸ் கிரீன் ஸ்டெயின் என்ன பண்ணும்? மைட்டோகாண்ட்ரியா மட்டும் ஸ்டெயின் பண்ணும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா present in cell is directly proportional to the metabolic activity of the cell. ஸோ நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஜாஸ்தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குது அந்த இடத்துல. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன் ரெண்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம பெரிமைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அவுட்டர் இன்னர் ரெண்டு மெம்பரேன் இருக்கு. மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பெரிமைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ தி அவுட்டர் இன்னர் மெம்பரேன் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக டிவைட் பண்ணுது. ஒன் இஸ் யோர் இன்னர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் தி அதர் இஸ் யோர் அவுட்டர் கம்பார்ட்மெண்ட். ஓகே, இன்னர் அண்ட் அவுட்டர் கம்பார்ட்மெண்ட். ஸோ இன்னர் கம்பார்ட்மெண்ட்டை வந்து இன்னர் கம்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு ஹோமோஜெனஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபில்டு. அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அவுட்டர் மெம்பரேன்ல வந்து சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம போரின்ஸ்னு கூப்பிடுறோம். ஓகே, அவுட்டர் மெம்பரேன்ல சில இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு போரின்ஸ்.
கிறிஸ்டே இருக்கு. கிறிஸ்டே இஸ் த ஃபோல்டிங்ஸ். இந்த ஃபோல்டிங்ஸ தான் வந்து கிறிஸ்டேன்னு சொல்றோம். ஓகே. அந்த ஃபோல்ட்ஸ் மல்டிபிள் ஃபோல்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபோல்டிங் வந்து எதுல ஹெல்ப் பண்ணுது? இன்கிரீசிங் த சர்ஃபேஸ் ஏரியா. So common term for mitochondria is the powerhouse of the cell. ஏன்? Because of its ability to produce ATP. ஸோ இங்க வந்து டிஎன்ஏ இருக்குன்னு நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏ இஸ் பிரசன்ட்னு நம்மளுக்கு தெரியும். வாட் டைப் ஆஃப் டிஎன்ஏ இஸ் பிரசன்ட்? சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ், சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் which is rich in GC content. Okay, guanosine cytosine content. Okay. few RNA molecules இருக்கு, ரைபோசோம்ஸும் இருக்கு. ரைபோசோம்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ரைபோசோம்? 70s ரைபோசோம். ஸோ ரைபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா அந்த இடத்துல புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியால புரோட்டீன் சிந்தசிஸும் நடக்குது. ஓகே, பாயிண்ட் டு பி நோட்டட். அடுத்து வந்து பிளாஸ்டிட்ஸ். ஸோ பிளாஸ்டிட்ஸ்ல 3 டைப் இருக்கு. லியூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் குளோரோபிளாஸ்ட் இல்லையா? லியூகோபிளாஸ்ட்ல வந்து என்ன ஃபங்க்ஷனு? லியூகோபிளாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் கலர்லெஸ். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து ஃபார் ஸ்டோரிங் நியூட்ரியன்ஸ். ஸோ இதில் அகெயின் 3 டைப் இருக்கு. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தா அமைலோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட் அண்ட் அல்யூரோபிளாஸ்ட். ஸோ இந்த மூணுமே வந்து பேஸ்ட் ஆன் வாட் டைப் ஆஃப் நியூட்ரியன்ட் டஸ் இட் ஸ்டோர். ஃபார் எக்ஸாம்பிள் அமைலோபிளாஸ்ட் வந்து ஸ்டார்ச், எலையோபிளாஸ்ட் வந்து ஃபேட்டு, அல்யூரோபிளாஸ்ட் வந்து ப்ரோட்டீன் ஸ்டோரிங் பிளாஸ்டிட்ஸ். ஓகே, ஸ்டோரேஜ். லியூகோபிளாஸ்ட் வந்து ஸ்டோரேஜ். குரோமோபிளாஸ்ட் வந்து கலர் இருக்கு, பிக்மெண்ட்ஸ் கன்ஃபரிங் கலர், ஆனால் பட் இட் இஸ் நாட் ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகே, கலர் இருக்கு, கேரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் ஃபோட்டோசிந்தட்டிக் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் கலர்ட் பிளாஸ்டிக். ஓகே, ஸோ கலர் வந்து கிரீன் டு ரெட் ரேஞ்ச் ஆகும். ஸோ கலர் இந்த அப்போ வந்து இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக்கா இல்லை அப்படின்னா இதோட பர்பஸ் என்னது? குரோமோபிளாஸ்டோட பர்பஸ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? ஃபோட்டோசிந்தட்டிக்கும் கிடையாது, ஸ்டோரிங் ஆஃப் நியூட்ரியன்ஸும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இருக்குது? ஜாலிக்கு இருக்கா? ஓகே, அதனால பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இன் அட்ராக்டிங் யுவர் பாலினேட்டர்ஸ் இல்லையா? கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால they can attract their pollinators, for example insects. ஓகே, ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவுமே ஒரு ரீசன் இல்லாமல் இருக்காது. எவ்ரி செல் ஆர்கனல் ஹேஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, ரீசனே இல்லாமல் எந்த செல் ஆர்கனலும் இருக்காது. அடுத்து வந்து குளோரோபிளாஸ்ட். ஸோ பேர்லேயே இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக், சோலார் எனர்ஜி ட்ராப் பண்ணி இட் இஸ் சிந்தசைசிங் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டர்ல டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் இல்லையா? தாலகாய்ட் ஸ்ட்ரக்சர், மல்டிபிள் தாலகாய்ட்ஸ் வில் ஃபார்ம் அ கிரானா, கிரானா லிங்க் பை அ ஸ்ட்ரோமா, ஸ்ட்ரோமல் லாமில்லே. ஓகே, லியூமன் அண்ட் ஸ்ட்ரோமாக்கு இடையில நடக்கிற டிரான்ஸ்போர்ட் அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டர். ஸோ என்னென்ன நடக்குது குளோரோபிளாஸ்ட்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா மாதிரி they are capable of self duplication. ஓகே, இங்கேயும் வந்து டிஎன்ஏ இருக்கு மைட்டோகாண்ட்ரியா மாதிரி. குளோரோபிளாஸ்ட்லயும் அதாவது பிளாஸ்டிட்ஸ்லயும் வந்து கண்டிப்பா டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்கு. என்னென்ன எப்படி இருக்கும் டிஎன்ஏ மெட்டீரியல்? இந்த இடத்துல எப்படி இருக்கும்? டபுள் ஸ்டாண்டர்ட் அண்ட் சர்க்குலரா. அங்கே மைட்டோகாண்ட்ரியால எப்படி இருந்துச்சு? சர்க்குலர். ஓகே, ஓகே, அதே மாதிரி இங்க புரோட்டீன் சிந்தசிஸும் நடக்குது. ஓகே, பிளாஸ்டிட்ஸ்ல. ஓகே, இப்போ நம்ம ரைபோசோம்ஸ்குள்ள போகலாம். ரைபோசோம்ஸ் ஆஃப் யுவர் யூகேரியாட்ஸ். ஸோ ரைபோசோம்ஸோட யூகேரியாட்ஸ் வந்து இட் கேன் பி 70s ஆர் 80s. ஓகே, ஸோ ரைபோசோம்ஸ்ல வந்து நேச்சுரலி ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்கு, பட் தே ஆர் நாட் மெம்பரேன் பவுண்ட். ஓகே, ரைபோசோம்ஸ் டு நாட் ஹேவ் எனி மெம்பரேன்ஸ். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 2 சப்யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ், 2 ரைபோசோமல் சப்யூனிட்ஸ் ஆர் ஜாயின்ட் ஆர் யுனைடெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த அந்த 2 சப்யூனிட்டை வந்து யுனைடடா வச்சுக்கிறதுக்கு யூ ரிக்வயர் Mg2+ அயான்ஸ். ஓகே, அப்போதானே டிரான்ஸ்லேஷன் நடக்கும். சப்யூனிட்ஸ் ஜாயின் ஆகும்ல, அப்போதானே டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஸோ அந்த சப்யூனிட்ஸை வந்து ஜாயிண்டா வச்சுக்கிறதுக்கு யூ ரிக்வயர் Mg2+ அயான்ஸ். ஓகே,
அடுத்து வந்து சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல்ஸ். இங்க நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன 9+3 9+3னா என்னது? ட்ரிப்ளெட்ஸ் 9 டைம்ஸ் இருக்கு. அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். ஸோ நீங்க ட்ரிப்ளெட்ஸ் which are 9 of those triplets arranged at right angles to each other நீங்க அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட் வீல் மாதிரி ஒரு ஃபார்மேஷன். ஓகே, கார்ட் வீல் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல்ஸ். ஸோ சென்ட்ரோசோம்ல வந்து 2 சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 சென்ட்ரியோல்ஸ் வந்து தே ஆர் பிளேஸ்ட் parallel perpendicular to each other. ஓகே, அண்ட் இந்த 2 சென்ட்ரியோல்ஸ் which arranged perpendicular to each other சரவுண்ட் பண்றது தான் வந்து உங்களோட சென்ட்ரோஸ்பியர் ஆர் கைனோபிளாசம். ஓகே, சென்ட்ரியோல்ஸ் சரவுண்ட் பண்றது தான் வந்து கைனோபிளாசம் ஆர் சென்ட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 சென்ட்ரியோல்ஸை வந்து நம்ம டிப்ளோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர் லொகேட்டட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். 2 சென்ட்ரியோல் யூனிட்ஸ் டுகெதர் வி கால் them as diplosome, which are present at right angles to each other. And it is a distinguishing character of animal cells. It's present only in animal cells. Okay. Function என்னது? Function. Production of cell division. But இன்னும் டீடைலா போனா spindle fibers இல்லையா? They give rise to spindle fibers during the cell division in animal cells. Okay. அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் triplets. Okay, it is made up of triplets. என்ன triplets? Peripheral fibril is a triplet. Okay, so 9 peripheral fibrils இருக்கு and each fibril is composed of a triplet. Okay, so the triplets are joined together by linkers. Linkers are keeping the triplets together and those triplets together are called a peripheral fibril. இந்த மாதிரி 9 peripheral fibrils இருக்கு. Okay, 9 peripheral fibrils and each fibril is composed of 3 triplets. Okay, 3 units or triplets, and those are linked together by linkers. Okay, so in the 9 வந்து they are placed around a central structure called hub. Okay, they are present around the central proteinaceous structure called hub. Okay, to give you a cartwheel formation. So those triplets will again form spokes, radial spokes, which are made of protein. Okay, your radial spokes. Each triplet is forming a radial spoke. Okay. அடுத்து வந்து flagella and cilia. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி the function remains similar to what we discussed in prokaryotes. So cilia ஓட function எது? They cause movement of the cell. Okay, cilia ஓட major function வந்து is for movement of the cell. எப்படி? By acting as oars. So for example, உங்களோட ஒரு போட்டை வந்து நம்ம ஒரு கரைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா கடல் கரையை வந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த ஓரை தூக்கி ஒரு இடத்துல போடுவோம் இல்லையா? போட்டு நம்ம அதை இழுக்கும் போது the boat will move towards a particular direction, towards the shore இல்லையா? அந்த ஓரை வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் அப்படி ஹுக்கி போட்டு நம்ம அதை இழுக்கும் போது we are moving in one direction இல்லையா? அந்த மாதிரி cilia is functioning. So cilia and flagella வந்து plasma membrane இருக்கு. They are covered by a plasma membrane and their core is called an axoneme. Yeah, core of the cilia and flagella. Plasma membrane இருக்கு, உள்ளுக்குள்ள core இருக்கு. அந்த core வந்து நம்ம axoneme னு சொல்றோம். axoneme வந்து microtubules இருக்கு, peripheral microtubules. என்ன அரேஞ்ச்மென்ட்ல இருக்கு? 9 doublets, 9+2. Okay, 9 doublets அரேஞ்ச்மென்ட்ல இருக்கு those microtubules. 9+2 array அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி 9 இருக்கும். இந்த மாதிரி 9 யூனிட்ஸ் இருக்கு அண்ட் சென்ட்ரலி வந்து ஒரு யூனிட் இருக்கு. ஓகே,
ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு யூனிட்லேருந்து. தீஸ் ஆர் யோர் ரேடியல் ஸ்போக்ஸ். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, தோஸ் ஆர் யோர் ரேடியல் ஸ்போக்ஸ். அண்ட் தீஸ் ஆர் யோர் சென்ட்ரல் மைக்ரோடிபியூல். ஓகே, சுற்றி 9 டிபியூல்ஸ் இருக்கு, நடுவில் சென்ட்ரல் மைக்ரோடிபியூல். ஓகே, அடுத்து வந்து மைக்ரோ பாடிஸ். மைக்ரோ பாடிஸில் 3 இருக்கு, பெராக்சிசோம்ஸ், பெரோசோம்ஸ் அண்ட் கிளையாக்சிசோம்ஸ். ஸோ மூணுமே வந்து சர்டன் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது which has a specific function. For example, peroxisome வந்து சில enzymes produce பண்ணுது which helps in என்னது peroxide biosynthesis. Okay, H2O2 metabolismல help பண்ணுது, peroxide metabolism. அடுத்து வந்து ஸ்பெரோசோம்ஸ் இருக்கு. ஸ்பெரோசோம்ஸ் நோட் பாயிண்ட் டு பி நோட்டட், ஸ்பெரோசோம்ஸ் வந்து வெறும் பிளான்ட் செல்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஸ்பெரோசோம்ஸோட ஃபங்க்ஷன் இது லிபிட் ஸ்டோரேஜ் அண்ட் சிந்தசிஸ். ஓகே, அதே மாதிரி along with that they also have a lysosome like activity. Okay, lysosome activity is also there in spherosomes. Point to be noted, is present only in plant cells. Okay, அத ஸ்பெரோசோம்ஸ் வந்து நம்ம பிளான்ட் லைசோசோம்ஸ்னு கூப்பிடுவோம். ஓகே, see நம்ம லைசோசோம்ஸ் வந்து நம்ம பிளான்ட் செல்ஸ்ல பார்க்க மாட்டோம். ஸோ இங்க வந்து ஸ்பெரோசோம்ஸ் ஆக்ட்ஸ் as a plant lysosome. ஓகே, அடுத்து வந்து கிளையாக்சிசோம். கிளையாக்சிசோம் வந்து அகைன் இட் இஸ் ஆல்சோ அக்கரிங் ஒன்லி இன் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ கிளையாக்சிசோம்ஸ் என்ன நடக்குது, கிளையாக்சைலேட் ஆசிட் சைக்கிள் நடக்குது. ஸோ இந்த சைக்கிள் மூலியமா ஃபேட்ஸ் ஆர் பீங் கன்வெர்டட் இன்டு கார்போஹைட்ரேட். ஓகே, கிளையாக்சைல் ஆசிட் சைக்கிள் நடக்குது. இந்த சைக்கிள் என்ன நடக்குது, ஃபேட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸ்பெரோசோம்ஸ், கிளையாக்சிசோம்ஸ் ரெண்டுமே வந்து எங்க இருக்கு, பிளான்ட் செல்ஸ். பெராக்சிசோம் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் போத் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, ஓகே, அடுத்து வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு, டபுள் மெம்பரேன். மெம்பரேனுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு, பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் இருக்கு. அவுட்டர் இன்னர் மெம்பரேன், பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ், அதுக்குள்ள வந்து யூ ஹேவ் நியூக்ளியோலஸ், டார்க்லி ஸ்டெயின்ட் ஸ்பெரிக்கல் பாடிஸ். நியூக்ளியோலஸ் இஸ் பிரசன்ட். அதுக்கும் உள்ள பாத்தீங்கன்னா உங்களோட குரோமாட்டின் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, குரோமாட்டின் மெட்டீரியல் இருக்கு. குரோமாட்டின், நியூக்ளியோலை, அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், அண்ட் அதுக்கு நடுவில் வந்து பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நியூக்ளியர் மெம்பரேன்ல வந்து யூ ஹேவ் நியூக்ளியர் போர்ஸ் ஆர் அபர்ச்சர்ஸ் ஃபார் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஓகே, அடுத்து வந்து குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். ஸோ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷனும் பேசிக்கலி எதுக்காக இருக்குன்னா டு கெட் அன் ஐடியா அபவுட் த லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களோட சென்ட்ரோமியர் பொசிஷனை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ சென்ட்ரோமியர் பொசிஷன் பேஸ்ட் ஆன் நடுவில் இருக்கா, கொஞ்சம் தள்ளி இருக்கா, ஓரத்தில் இருக்கா, அதை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸை நம்ம பிரிக்கிறோம் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டா பிரிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்றோம்னா, அந்த பிரிச்ச இடம்ல விச் ஸ்பெசிபிக் லொகேஷன்ல வந்து ஒரு ஜீன் இருக்கு, அந்த லொகேஷன் தான் வந்து உங்களோட செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் tells you about the location of a particular gene. Primary construction tells you about the type of chromosome. For example, நடுவுல இருக்கு metacentric, கொஞ்சம் தள்ளி submetacentric, அந்த மாதிரி. ஓகே, பிரைமரி அண்ட் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் தெரியும். kinetochores, they are joined at the kinetochores, and based on centromere position நம்ம நாலா பிரிக்கிறோம்: metacentric, submetacentric, acrocentric and telocentric. ஓகே, ஸோ ஒரு டைப்ல வந்து ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ மீட்டாசென்ட்ரிக்ல இட் இஸ் வி ஷேப்ட். ஓகே, இப்போ நீங்க ஐடியலி நீங்க இந்த செல் டிவிஷன்ல பார்க்கும்போது குரோமோசோம் ஸ்பிளிட்டிங் நடக்கும்போது ஒரு டைரக்ஷன்ல வந்து ஸ்பிளிட் ஆகுதுல, அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ற குரோமோசோம் வந்து மீட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், ஸோ தட் வி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அந்த செல் டிவிஷன் டயக்ராம்ஸ்ல வந்து மீட்டாசென்ட்ரிக் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து சென்ட்ரோமியர்ல வந்து ஸ்பிளிட்டிங் நடக்கும்போது, குரோமாட்டிக் செப்பரேட் ஆகும்போது இந்த மாதிரி தானே இருக்கும், வி ஷேப்ல தானே it will move towards the opposite poles like this la, v shape la. So metacentric la v shape, submetacentric la l shape la எப்படி இருக்கும், இந்த ஸ்டாண்டிங் லைன் வந்து ஸ்லீப்பிங் லைனோட கொஞ்சம் பெருசா இருக்குங்க. acrocentric, அடுத்து வந்து telocentric. ஓகே,
ஸோ 4 ஷேப் ஆஃப் 4 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் த சென்ட்ரோமியர் பொசிஷன். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தோம். அதோட பர்பஸ் வந்து என்னது? டு ஐடென்டிஃபை த ஸ்பெசிஃபிக் லொகேஷன் ஆஃப் த ஜீன். ஓகே. ஸோ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரிப்பீட்டிங் யூனிட்ஸை வந்து நம்ம சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா? So the chromosomes are attached with the satellite body and are called SAT chromosomes. Secondary chromosomes வந்து எப்படி இருக்கும்னா, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டெய்னிங்க்கு அப்புறம் நீங்க அந்த பேண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இப்போ இதான் வந்து இந்த இடத்துல குரோமோசோம்னா, இந்த மாதிரி பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல டார்க்கா ஸ்டெயினா இருக்கும், இந்த இடத்துல லைட்டா ஸ்டெயினா இருக்கும், இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டெயின், இந்த இடத்துல லைட்டா, இந்த இடத்துல லைட்டா, இந்த இடத்துல ஒண்ணுமே ஆகாது, இந்த இடத்துல டார்க்கா, இந்த இடத்துல ஃபுல்லா டார்க்கா ஸ்டெயினா இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேண்டிங் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும் பேஸ்ட் ஆன் ஹவு இன்டென்ஸ் த ஸ்டெய்னிங் இஸ். ஓகே. ஸ்டெய்னிங்கோட இன்டென்சிட்டி ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். டார்க்லி ஸ்டெயின், டென்ஸ்லி ஸ்டெயின், லைட்லி ஸ்டெயின், இன்னும் டென்ஸ் அந்த மாதிரி. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதை யூஸ் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டெய்னிங்கை தான் வந்து பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒழுங்கா ஸ்டெயின் ஆகாது. நான் ஸ்டெய்னிங் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த கேஸ்ல என்ன ஆகும்? அப்பியரன்ஸ் ஆஃப் அ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் கால் சேட்டலைட். சேட்டலைட்ன்ற ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் ஃபார்ம் ஆகும். வில் பி சீன் வென் த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் ப்ராப்பர்லி ஸ்டெயின். ஓகே. ஸோ அந்த குரோமோசோம்ஸ், அந்த டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ், த டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் வேர் த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி ஸ்டெயின், பேண்டிங் பேட்டர்ன் ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னா, those chromosomes are called SAT chromosomes. Sin acido thymonucleonico chromosomes. Okay. Without thymonucleic acid. Okay. Because it does not stain. Secondary constructions are not staining with the fusion reaction. Okay. Okay. இந்த சாப்டர்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஒரு 5 minutes ரிவைஸ் பண்ணுங்க. டெக்னிக்கல் ஜுவாலஜி ஆரம்பிச்சு. ஓகே. ஆன்லைன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த சாப்டர்ல? Happy Republic Day, sir. Happy Republic Day. What would be the duration of this lecture? 2 hours நடக்கும். 9:15 to 11:15. நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுங்க. நீங்க வந்து நோட்ஸ்ல படிக்கல, நான் சும்மா டெக்ஸ்ட் புக்ல ஒரு வாட்டி கோ த்ரூ பண்றேன்னாலும் ஒரு வாட்டி ஒரு மைண்ட் மேப் எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? 1 minute ஆகுமா? ஸோ என்ன படிக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு, டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் இருக்கு, என்ன கவர் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இஃப் யூ கெட் இன் டு இட், ஒரு மாதிரி பிளாங்கா இருக்காது, பிளாங்க் ஃபீலிங் உங்களுக்கு வந்து வில் பி ஃபெமிலியர். ஸோ மைண்ட் மேப் போட்டுட்டு படிக்காது. ஒரு 2 minutesல ஆரம்பிப்போம்.
ஓகே, பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சாப்டர் ஆரம்பிப்போமா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல எனிவே பிட்வீன் 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ மாடரேட் இம்பார்ட்டன்ஸ். இங்க வந்து இந்த சாப்டர்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பார்ட் வந்து தி டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ், கெப்பாசிட்டிஸ் அண்ட் தேர் கால்குலேஷன். ஓகே, டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி. ஸோ 4 வால்யூம்ஸ் இருக்கு. அந்த வால்யூம்ஸை பேஸ் பண்ணி நிறைய கெப்பாசிட்டிஸ் இருக்கு. ஓகே, அண்ட் அதோட கால்குலேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஈஸியா. அது வந்து அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் அப்போ சில மசில்ஸ் ஆர் இன்வால்வ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பிரேஷன் அப்போ இன்டர்காஸ்டல் மசில்ஸ், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் இருக்கு, ஃப்ரீனிக் மசில்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது டியூரிங் இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த மசில்ஸ் இன்வால்வ் டியூரிங் இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வால்யூம்ஸ், கெப்பாசிட்டிஸ் அண்ட் தேர் கால்குலேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட PO2 dissociation curve, that is also very important. PO2 and hemoglobin saturation curve, that curve is very important. Okay, and obviously direction of flow of air, that is also முக்கியம். So first வந்து respiration பார்ப்போம். First exchange of gas எங்கே நடக்குது? Atmosphere and the lung alveoli. So when the pressure of the lungs drops, external pressure ஜாஸ்தி ஆகும்போது ஏர் என்ன பண்ணும்? ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் நடக்குது. ஸோ அட்மாஸ்பியர் டு த லங்ஸ் ஆல்வியோலை. அடுத்து வந்து லங்ஸ் ஆல்வியோலைல இருந்து பிளட்டுக்கு நடுவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஓகே, ஆல்வியோலை அந்த பிளட் கேப்லரிஸ், அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகுது? பிளட் கேப்லரிஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு இடையில வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இதுவே alveoli, what type of epithelial cells are there? Squamous epithelial cells. நம்ம படிச்சோம்ல நேத்து ஸ்ட்ரக்சரல்ல. ஸோ அது ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல ஆல்வியோலார் வால்ஸ்ல இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ், இல்லையா? ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ ஃப்ளோ ஆஃப் ஏரோட ஜென்ரல் மூவ்மெண்ட் எப்படி நடக்கும்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சீலன்ட்ரேட்ஸ்ல வந்து டிஃப்யூஷன் இஸ் ஹேப்பனிங் த்ரூ த செல் சர்ஃபேஸ். நம்மள மாதிரி லங்ஸ், ஒரு ப்ராப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாம் கிடையாது. செல் சர்ஃபேஸ்ல இருந்து த்ரூ டிஃப்யூஷன் ஏர் இஸ் கோயிங் அண்ட் கம்மிங் அவுட். எர்த் வார்ம்ஸ்ல எப்படி இருக்கு? கியூட்டிக்கல் இருக்கு. மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் ஆஸ் எ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இன்செக்ட்ஸ்ல வந்து நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் ஆர் த ட்ராக்கியல் சிஸ்டம் இருக்கு. ஓகே, ஸோ த ட்ராக்கியல் சிஸ்டம் இஸ் ஹெல்பிங் இன் ரெஸ்பிரேஷன் இன் இன்செக்ட்ஸ். ஓகே, ஸோ ட்ராக்கியல் சிஸ்டம்ல வந்து சில ஓப்பனிங்ஸ் இருக்கு. அந்த ஓப்பனிங்ஸ்க்கு பேர் என்னது இன்செக்ட்ஸ்ல? ஸ்பைரக்கிள்ஸ். ஓகே, நேற்று படிச்சோம்ல காக்ரோச்ல. ஆர்த்ரோபாட்ஸ் அண்ட் மொலஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு பேரு கில்ஸ், பிராக்கியல் ரெஸ்பிரேஷன். ஃபிஷஸ்ல கில்ஸ், ஆம்பிபியன்ஸ்ல வந்து டுவல் மோடு.
lungs and skin. Reptiles எல்லாத்துலயுமே வந்து pulmonary respiration. Okay, reptiles, mammals, birds எல்லாத்துலயும். So reptiles, mammals, birds எல்லாம் வந்து யூசுவலி தண்ணிக்குள்ள வந்து ரொம்ப நேரம் சர்வை பண்ண முடியும். நீங்க வந்து ரெப்டைல்ஸே வந்து தண்ணியில இருக்கிற நிறைய ரெப்டைல்ஸே பார்த்தீங்கன்னா they have to come to the surface. Okay, நீங்க பார்த்தீங்கன்னா the body will be submerged but the nostrils will be outside the water. ஓகே, இப்போ flow of air பார்ப்போம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? நாஸ்ட்ரல்ஸ் எக்ஸ்டர்னல் நேர்ஸ்ல இருந்து என்டர் ஆகுது ஏர். ஓகே, ஸோ நாஸ்ட்ரல்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? தே ஆர் த அபர்ச்சர்ஸ், ஸ்மால் அபர்ச்சர்ஸ். ஓகே, அது வழியா ஏர் என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் இட் இஸ் என்டரிங் யோர் நேசல் பேசேஜ். ஸோ இந்த கோல்டு அப்பெல்லாம் வந்து யூஸ்வலி இந்த நேசல் பேசேஜ்ல தான் வந்து மியூக்கஸ் செக்ரேஷன் நடக்கும். மியூக்கஸ் செக்ரேஷன் நடக்கிறதுனால பிளாக்கேஜ் உண்டாகும். அதனால தான் வந்து பிளாக்ட் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த நேசல் பேசேஜ்ல பிளாக்கேஜ் நடந்தால் அதை வந்து பிளாக்ட் நோஸ். ஓகே, அடுத்து வந்து ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் இஸ் ஆல்சோ த காமன் பேசேஜ் ஃபார் யுவர் ஃபுட் அண்ட் ஏர். ஓகே, ஃபுட் அண்ட் ஏர் ரெண்டுக்குமே வந்து ஒரு காமன் பேக்கேஜ். ஸோ அந்த ஃபேரிங்ஸ் வந்து லாரிங்ஸ்குள்ள ஓப்பன் ஆகுது. லாரிங்ஸ்குள்ள எது மூலியமா ஓப்பன் ஆகுது? த்ரூ கிளாட்டிஸ். ஓகே, ஸோ அந்த கிளாட்டிஸை வந்து எபிக்ளாட்டிஸ்னு ஒரு ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து கவர் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு ஐட்டமை வந்து நம்ம சாப்பிடும் போது இது என்ன பண்ணுன்னா நேசல் பேசேஜ் வழியா லங்ஸுக்குள்ள போகிற அந்த லாரிங்ஸ்குள்ள போகிற அந்த ஃப்ளோவை வந்து பிளாக் பண்ணிடுது. ஃபிளாப் மாதிரி இருக்குது, க்ளோஸ் பண்ணி சாப்பாடு போனதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம். ஓகே, ஸோ அடுத்து வந்து லாரிங்ஸ்குள்ள போகுது. லாரிங்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் யோர் சவுண்ட் பாக்ஸ் ஆர் யோர் வாய்ஸ் பாக்ஸ். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து வோக்கல் கார்ட்ஸ் இருக்கு, சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. Epiglottis is made up of cartilaginous structure. Okay, அடுத்து வந்து trachea. So trachea is your windpipe. So in the trachea is lined by a cartilaginous rings. Cartilaginous ring like structure is lining the trachea. So trachea வந்து fifth thoracic vertebrae positionல வந்து trachea, common trachea வருது, windpipe. fifth thoracic position, அதாவது fifth rib thoracic. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது ரெண்டா பிரியுது. ஓகே, ஸோ அது பிரியிற இடத்துல பார்த்தீங்கன்னா the cartilaginous rings are incomplete. இன்கம்ப்ளீட்னா என்னது? இப்படி இருக்கும். இன்கம்ப்ளீட்டா இருக்க முடியாது. ஓகே, incomplete cartilaginous ring at the position where the trachea is dividing into two parts. So bronchia divide ஆகுது. bronchi வந்து plural. So bronchia divide ஆகுது. bronchiல இருந்து primary bronchi, secondary bronchi, tertiary bronchi, அப்புறம் வந்து எங்க போய் முடியுது? bronchioles எங்க போய் முடியுது? alveoli போய் முடியுது. ஓகே, அண்ட் alveoli வந்து alveolar ducts, alveolar sacs இதெல்லாம் இருக்கு. and then alveoli. ஸோ இந்த alveoli ரீஜன்ல தான் வந்து என்ன நடக்குது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப், ஸோ தான் இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பிரியுது. அப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி ரவுண்டா போகுது. இந்த ரவுண்டானது வந்து alveolar sacs. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது. ஓகே, அடுத்து வந்து லங்ஸ். ஸோ லங்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டார்சலி என்ன இருக்கு? ரிப்ஸ் அண்ட் வெர்டிபிரல் காலம் இருக்கு. வென்ட்ரலி என்ன இருக்கு? ஸ்டர்னம் இருக்கு. வென்ட்ரல்னா என்னது? முன்னாடி. டார்சல்னா என்னது? பின்னாடி. ஓகே, ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆயிடாது. ஓகே, வென்ட்ரல், டார்சல். ஸோ டயஃப்ராகம் இருக்கு. டயஃப்ராகம்க்கு மேலே வந்து என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் த தொராசிக் சேம்பர். டயஃப்ராகம்க்கு கீழே abdominal chamber, cavity, abdominal cavity. abdominal cavity மேல வந்து thoracic cavity. ஓகே,
ஸோ டயப்ராகம் வந்து ரெண்டா பிரிக்குது, thoracic cavity and abdominal cavity. Okay, diaphragm. So membranes வந்து it is the lungs are lined by two membranes. Okay, ரெண்டு மெம்பரேன் இருக்கு. அந்த ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்து ப்ளூரல் கேவிட்டின்னு சொல்லுவோம். அந்த கேவிட்டியில் வந்து ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கு. ப்ளூரல் ஃப்ளூயிட் எதுக்கு இருக்கு? அந்த டபுள் மெம்பரேனுக்கு இடையில ப்ளூரல் ஃப்ளூயிட் எதுக்கு இருக்கு? ஓகே, ஷாக் அப்சார்பிங் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த லங்ஸ். ஏன்னா லங்ஸ் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பேண்டிங் அண்ட் கண்ட்ராக்டிங் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கவே கூடாது. அதனால தான் வந்து ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கு. ஓகே, அதோட ஃபங்க்ஷன். ஸோ பிராங்கியோல்ஸ் வந்து ஆல்வியோலர் டக்ட்ஸில் ஓப்பன் ஆகுது அண்ட் ஆல்வியோலையில் என்ன நடக்குது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஓகே, இட் இஸ் அ சைட் வேர் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் O2 அண்ட் CO2 வந்து டிஃப்யூஸ் ஆகிற இடம் ஆல்வியோலை. Now comes the important part. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்போ வாட் ஆர் த மசில்ஸ் இன்வால்வ்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்குது? பை தி வே இன்டர்காஸ்டல் மசில்ஸ்னா என்ன? பிட்வீன் ரிப்ஸ். ஸோ ரிப்ஸுக்கு இடையில சில மசில்ஸ் இருக்கு இல்லையா? தோஸ் மசில்ஸ் ஆர் கால்ட் யுவர் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஸோ இந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? லங்ஸ் ஆர் லிஃப்டட் அப்வர்ட். லங்ஸ் ஆர் லிஃப்டட் அப்வர்ட். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் ஃப்ரீனிக் மசில்ஸ்னு இருக்கு. அந்த ஃப்ரீனிக் மசில்ஸ் வந்து என்ன ஆகுது? கண்ட்ராக்ட் ஆகும்போது டயப்ராகம் வந்து கீழே கொண்டு போகுது. ஸோ லங்ஸ் மேலே போகுது, டயப்ராகம் கீழே போகுது. இதனால என்ன நடக்குது? வால்யூம் ஜாஸ்தி ஆகுது. thoracic கேவிட்டியோட வால்யூம் ஜாஸ்தி ஆகுது. இதனால என்ன ஆகுது? பல்மனரி வால்யூம் ஜாஸ்தி ஆகுது. இதனால என்ன ஆகுது? ப்ரெஷர் கம்மி ஆகுது. இதனால என்ன ஆகுது? அட்மாஸ்பியரிக் ஏர் வெளியே இருந்து உள்ள வரும். இன்ஸ்பிரேஷன் அப்போ ரெண்டு மசில்ஸ், இன்டர்காஸ்டல் மசில்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், இன்னொன்று ஃப்ரீனிக் மசில்ஸ். எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் என்ன பண்ணும்? கண்ட்ராக்ட் பண்றதுனால லங்ஸ் மேலே தூக்குது. ஃப்ரீனிக் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுனால என்ன பண்ணுது? டயப்ராகமை கீழே கொண்டு போகுது. இது ரெண்டும் நடக்கும்போது என்ன நடக்குது? வால்யூம் ஆஃப் த பல்மனரி வால்யூம் ஜாஸ்தி ஆகுது. இதனால என்ன ஆகுது? ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. இதனால என்ன ஆகுது? அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து. ஸோ இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. அந்த ப்ரெஷருக்கு பேர் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். அது வந்து கம்மியாகுது. இதனால என்ன ஆகுது? ஃபோர்சிங் த ஏர் ஃப்ரம் அவுட் சைட் டு கம் இன்சைட். இன்ஸ்பிரேஷன். செகண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்குது? கண்ட்ராக்ஷன் இல்லை, ரிலாக்ஸேஷன். அவ்வளோதான். ரிலாக்ஸேஷன் ஆஃப் யுவர் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். லங்ஸ் ஆர் brought back to the original position. டயப்ராகம்ல ஃப்ரீனிக் மசில்ஸ். ஃப்ரீனிக் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது டயப்ராகம் வந்து திருப்பி மேலே வருது. ஓகே, த டோம் ஷேப் டயப்ராகம் வந்து திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. வால்யூம் இஸ் டிக்ரீசிங், pressure is increasing, air is expelled out. Yeah, very important flow of events. Forced inspiration and forced expiration அப்போ எது பிக்சருக்குள்ள வருது? இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸை பத்தி பார்த்தோம். ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்போ இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கம் இன்டு பிளே. ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்போ இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வந்து நம்ம அதை வாலண்டரிலி நம்ம அதை பண்ணும்போது என்ன ஆகுது? வால்யூம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். இன்வாலண்டரியா வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், நார்மல் இதுல வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்போ இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் ஆல்சோ கம் இன்டு பிளே. அதுவும் இன்வால்வ் ஆகிறதுனால the volume further increases. Forced inspiration up and further decreases during forced expiration. Okay, இப்போ very important thing of this chapter, it is the respiratory volumes and capacities. Okay, very important chapterல, very important. Okay, so இந்த வால்யூம்ஸ்ல வந்து கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது, தரவா இருக்கும். ஸோ வால்யூம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைடல் வால்யூம் இஸ் யுவர் நார்மல் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ ஏர் இஸ் கோயிங் இன் அண்ட் அவுட், தட் இஸ் யுவர் டைடல் வால்யூம் 500 ml. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அதாவது நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்மளால இன்ஸ்பயர் பண்ண முடியும், அது வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அதே தான். ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன் இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக நம்மளால ஏர் எக்ஸ்பயர் பண்ண முடியுமோ அது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஐஆர்வி, இஆர்வி. கடைசியாக வந்து ரெசிடுவல் வால்யூம். ஈவன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் தெர் இஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் லெஃப்ட் இன் த லங்ஸ், தட் இஸ் கால்ட் ரெசிடுவல். ஓகே, கிளியரா? கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது இந்த 4 வால்யூம்ல. இப்போ கெப்பாசிட்டி. ஸோ இந்த 4 வால்யூம்ஸை வச்சு கெப்பாசிட்டிஸ்க்கு ஃபார்முலாஸ் பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வந்து என்னது டோட்டல் வால்யூம் of air a person can inspire by maximum distension of his lungs after a normal expiration. நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா எவ்வளோ அப்போ என்ன ஆகும் நார்மல் இன்ஸ்பிரேஷன்ல எவ்வளவோ அது பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி கிடைக்கும் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அதே தான் டைடல் வால்யூம் அதாவது எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் நார்மலி யூ கேன் எக்ஸ்பயரோ பிளஸ் இஆர்வி ஸோ வேல்யூஸ் வந்து ஆவரேஜ் வேல்யூஸ் இது சி இதெல்லாம் வந்து டெஃபினட் வேல்யூஸ் கிடையாது ஒரு பர்சனுக்கு இட் சேஞ்சஸ் பட் டெஃபினட் ஒரு ஆவரேஜ் வேல்யூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி 3500 ml எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி 1500 ml அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டினா என்னது நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் ரிமைனிங் வால்யூம் ஓகே ஸோ அது வந்து இஆர்வி பிளஸ் ரெசிடுவல் வால்யூம் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் அப்போ எக்ஸ்ட்ரா வால்யூம் எவ்வளோ நம்மளால எக்ஸ்பயர் பண்ண முடியும் இஆர்வி பிளஸ் ஏற்கனவே இருக்கிறது ரெசிடுவல் வால்யூம் வைட்டல் கெப்பாசிட்டினா என்னது டைடல் வால்யூம் ஐஆர்வி பிளஸ் இஆர்வி ஓகே எல்லாம் சேர்ந்தது டோட்டல் லெங்க் கெப்பாசிட்டி வந்து என்னது எல்லாமே சேர்ந்தது டோட்டல் லெங்க் கெப்பாசிட்டி இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் டைடல் வால்யூம் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் த ரெசிடுவல் வால்யூம் ஓகே ஸோ இதுலலாம் தரவா இருங்க வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes டக்குன்னு வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் வந்து டக்குன்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க ஓகே 2 minutes அப்புறம் ஃபேக்டர்ஸ்குள்ள போங்க ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் மிட் சாப்டர் உங்களை திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவேன் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது இப்போ ஒன் மோர் திங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியல லங்ஸ் இங்க இருக்கு this is your pulmonary artery this is your pulmonary vein heart இருக்கு and then this is going to the tissues and then it is going to the heart and then your pulmonary artery pulmonary vein and these are your systemic arteries and this is your systemic veins so இந்த இடத்துல வந்து capillaries இருக்கு so capillaries-க்கும் blood-க்கும் நடுவுல exchange நடக்குது ஓகே இப்போ என்ன நடக்குது CO2 உள்ள போகுது இந்த இடத்துல O2 ஓகே இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இந்த மாதிரி ஓகே கிளியரா ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா CO2 has a higher solubility compared to oxygen okay it has about 20 to 25 times higher solubility compared to oxygen so solubility of the gas ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து thickness of the membrane இப்போ மெம்பரேன் வந்து இன்னும் திக்கா இருந்துச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும் டிஃப்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும் திக்கா ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா டிஃப்யூஷன் ரேட்டும் கம்மியாகும் தின்னா இருந்துச்சுன்னா ஈஸியா டிஃப்யூஷன் நடக்கும்
இல்லையா? ஸோ 2 ஃபேக்டர். அண்ட் டிரான்ஸ்போர்ட் நடக்குது இல்லையா? ஆல்வியோலார் இப்போ வந்து இந்த இடத்துல இதான் வந்து உங்களோட ஆல்வியோலார் கேவிட்டி. So this is the walls of your alveoli. Walls of your alveoli is made up of what? Squamous epithelium. இது வந்து உங்களோட blood capillary-யோட epithelial cell. இது வந்து உங்களோட blood capillary-யோட epithelial cell. ஓகே? இது வந்து உங்களோட blood. So இந்த blood capillary-யோட epithelial cells-உம் what is it made up of? Squamous epithelium. இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது வந்து basement substance. ஓகே? டிஃப்யூஷன் வந்து எப்படி நடக்கும்? இங்க இருந்து இங்க வந்து O2, இங்க இருந்து இங்க CO2. ஓகே? blood to alveoli wall CO2, alveolar to blood வந்து O2 transport. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இந்த இடத்துல. Is there any schedule of 100-day revision class? Yes, schedule இருக்கு. அந்த ஸ்கெடியூல் படி தான் வந்து 100-day டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல்வியோலார் ரீஜன்ல எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் கேஸஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? O2 வந்து ஹீமோகுளோபினோட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். பாண்ட் ஃபார்ம் பண்ணி என்ன கொடுக்கும்? HbO2 ஆக்சி ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது. இது எந்த இடத்துல நடக்குது? ஆல்வியோலார் ரீஜன்ல நடக்குது. அடுத்து இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை வந்து டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ்க்கு கேரி பண்ணிட்டு போகும். அண்ட் டிஷ்யூ இடத்துல என்ன நடக்கும்? டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கிராஃப் வந்து இந்த மாதிரி போகும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் டு த ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆக்சிஜனோட ஹீமோகுளோபின் பைண்ட் ஆகும்போது சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் ஜாஸ்தி ஆகும். ஸோ partial pressure of O2 increase ஆகும்போது saturation of hemoglobin increase ஆகும். And it will reach a point where it attains saturation. The hemoglobin நால it cannot take any more oxygen. Saturation. So as partial pressure of O2 increases, saturation of hemoglobin also increases. Okay. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டிஷ்யூஸ்ல போகும்போது partial pressure of O2 will decrease. Partial pressure of CO2 will increase. So அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? Saturation of hemoglobin will go down. புரியுதா? ஸோ இந்த கர்வ்ல வந்து ரைட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? partial pressure of CO2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது எந்த இடத்துல நடக்கும்? டிசோசியேஷன்ல நடக்கும். அதான் டிஷ்யூஸ் நடக்கும் இல்லையா? ஸோ டிஷ்யூஸ் இடத்துல வந்து ஆக்சிஜன் CO2 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது ஆக்சிஜன் பாண்ட்ஸ் ஆர் broken. Hemoglobin and oxygen bond is broken and oxygen is released into the tissues. So அப்படி ரிலீஸ் ஆகும்போது partial pressure of O2 is decreasing, of CO2 is increasing. So அந்த டைம்ல என்ன ஆகும்? ரைட் சைடு மூவ் ஆகும். ரைட் சைடு மூவ் ஆகும்போது என்ன நடக்குது? PCO2 is increasing, PO2 is decreasing. pH என்னாவும் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு எப்போ மூவ் ஆகும்? அசோசியேஷன் அப்போ எந்த இடத்துல? ஆல்வியோலர் ரீஜன்ல பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆக்சி ஹீமோகுளோபின் பாண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இது கிராஃப் வந்து லெஃப்ட் சைடு டில்ட் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு டில்ட் ஆகும்போது அட் அ லெசர் PO2 இட் இஸ் அட்டைனிங் ஹையர் சேச்சுரேஷன். இல்லையா? அந்த இடத்துல என்ன நடக்குது? ஸோ அந்த இடத்துல என்ன? இப்போ லெஃப்ட் சைடு கிராஃப் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன டெபிக்ட் பண்ணுது? இட் இஸ் டெபிக்டிங் low partial pressure of CO2, high partial pressure of O2 and low H+ ion concentration. So H+ ion concentration கம்மி ஆகும்போது என்ன ஆகுது? pH இன்க்ரீஸ் ஆகுது. ரைட் சைடு மூவ் ஆகும்போது H+ ion concentration இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ pH வந்து டிக்ரீஸ் ஆகுது, அசிடிக்கா மாறும். ஓகே, அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2. CO2 வந்து இட் டிராவல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்.
கார்பமைனோ ஹீமோகுளோபின்ல மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் dissolved through the plasma மூலியமா டைரக்டா it is being dissolved. Apart from that, carbamino hemoglobin as a carbamino hemoglobin and in the form of bicarbonate. So most of the CO2 is carried in the form of bicarbonate. Bicarbonate na என்னது? HCO3. எப்படி ஃபார்ம் ஆகுது? CO2 plus H2O கம்பைன் ஆகும்போது இந்த இடத்துல கார்பானிக் அன்ஹைட்ரேட் என்சைம் இருக்கு. ஸோ இது மூலியமா என்ன ஆகுது? H2CO3 மாறுது. இது அகைன் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்போ HCO3 minus plus H plus ion concentration. H plus ion concentration increase ஆகும்போது என்ன நடக்குது? நம்ம ஷிஃப்ட் கர்வ் வந்து ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும்போது H plus ion concentration இன்க்ரீஸ் ஆகுதுன்னு படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல PCO3 இன்க்ரீஸ் ஆகுது. PCO3 இன்க்ரீஸ் ஆகும்போது H plus ion இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா இதனால. ஏன்னா H பிளஸும் ஃபார்ம் ஆகுதுல, பைகார்பனேட் ஃபார்மேஷன் நடக்கும்போது H பிளஸும் ஃபார்ம் ஆகுதுல, எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது. அதனால தான் வந்து H plus ion concentration இன்க்ரீஸ் ஆகுது when the graph is shifting towards the right அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சா ஏன் H plus இன்க்ரீஸ் ஆகுதுன்னு, ஏன் H plus இன்க்ரீஸ் ஆகுது, pH டிக்ரீஸ் ஆகுதுன்னு. ஓகே, கிளியர். அடுத்து வந்து ஸோ டிஷ்யூஸ்ல என்ன இருக்கும்? ஹை PCO3, லெஸ் PO2. ஆல்வியோலைல என்ன ஆகும்? லோ PCO3, ஹை PO2. ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னது? ஒரு ப்ரெஷர் இருக்கு, அந்த ப்ரெஷர்ல வந்து ரெண்டு திங்ஸ் ஆர் contributing to that pressure. So O2, PO2 and PCO3 both are contributing together to form that particular pressure. Yeah. So ஒரு இடத்துல அந்த pressure is contributed more by the oxygen. So அந்த இடத்துல PO2 is more. இன்னொரு இடத்துல the contribution of the pressure is more from the carbon dioxide. So அந்த இடத்துல PCO2 is more. இல்லையா? So அந்த மாதிரி partial pressureனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த ரெகுலேஷனுக்குள்ள போவோம். யூஸ்வலி ப்ரீதிங் வந்து பர் மினிட் நம்ம 12 to 16 டைம்ஸ் வந்து நடக்குது ப்ரீதிங்கு. இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், ஒன் ப்ரீதிங் அந்த மாதிரி. ஸோ 12 to 16 டைம்ஸ் பர் மினிட் நடக்குது. இப்போ கண்ட்ரோல் வந்து ரெண்டு இடங்கள் இருக்கு. நர்வஸ் ரீஜன்ல வந்து ரெண்டு இடங்கள்ல கண்ட்ரோல் இருக்கு. ஒன் இஸ் யோர் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். இது எங்க இருக்கு? மெடுலா ரீஜன்ல இருக்கு. ஹைண்ட் பிரெயின்ல மெடுலா ரீஜன்ல இருக்கு. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் பை கண்ட்ரோலிங் த according to the neurons that are activated. So neuronal activation மூலமா inspiration expiration கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொரு ரீஜன் வந்து நியூமோடாக்சிக் சென்டர். நியூமோடாக்சிக் சென்டர் எங்க இருக்கு? பான்ஸ் ரீஜன் ஆஃப் ஹைண்ட் பிரெயின். ரெண்டுமே ஹைண்ட் பிரெயின்ல இருக்கு. பான்ஸ் ரீஜன். இது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுது? பை ஸ்விட்சிங் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன ஆகும்னா ஒரு நியூரல் சிக்னல் அனுப்பி இட் வில் ரெடியூஸ் த டியூரேஷன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். ஸோ டியூரேஷன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் டிக்ரீஸ் பண்ணா ஸ்லோவா இன்ஸ்பயர் பண்றோம். ஸ்லோவா இன்ஸ்பயர் பண்றதுனால பிரீதிங் ரேட் என்ன பண்றோம்? டிக்ரீஸ் பண்றோம். புரியுதா? நான் வந்து நார்மலா பிரீதிங் பண்ணும்போது 12 to 16 டைம்ஸ் பண்றேன் பர் மினிட். நான் வந்து இன்னும் ஸ்லோவா பிரீதிங் பண்ணனா இன்னும் கம்மியா மேபி 7 or 8 டைம்ஸ் தான் நான் வந்து பண்ணியிருப்பேன் அந்த 1 மினிட்ல இல்லையா? பை இன்க்ரீசிங் த இன்ஸ்பிரேஷன் டைம் ஐ எம் ரெடியூசிங் த பிரீதிங் ரேட். புரியுதா? இந்த மாதிரி இன்க்ரீசிங் த டைம், ரெடியூசிங் த ரேட். ஓகே, நியூமோடாக்சிஸ் இல்ல நம்ம இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது when we are reducing the duration of the inspiration, அப்ப என்ன பண்றோம்? we are altering the respiratory rate, we are increasing the respiratory rate. இதே நான் வந்து if I am prolonging the time, then respiratory rate will decrease. Okay, vice versa, anything is possible based on the demand. Okay, neuronal coordination பார்த்தாது. இப்போ chemical coordination. கெமிக்கல் கோஆர்டினேஷன் எப்படி நடக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில டைம்ஸ் வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரெனஸான ஒரு எக்ஸசைஸ் பண்றோம். அப்போ என்ன பண்ணணும்? பிரீதிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அது எப்படி நடக்குது? ஏன்னா ஏஆர்டிக் அண்ட் கேரோட்டிட் பாடிஸ்னு இருக்கு. அங்கே வந்து கீமோரிசெப்டார்ஸ் இருக்கு. ஸோ இந்த கீமோரிசெப்டார்ஸ் வந்து ஏஆர்டிக் ஆர்க் அண்ட் கேரோட்டிட் ஆர்ட்ரியோட அசோசியேட்டடா இருக்கு. ஸோ இந்த கீமோரிசெப்டர்ஸ்ல வந்து தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு லோ O2. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ O2 பிளட்ல வந்து O2 கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றோம்னா பிளட்ல வந்து O2 கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ஏன்னா டிஷ்யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியா எடுத்துக்கிறோம். அப்போ O2 கான்சன்ட்ரேஷன் டிஷ்யூல கம்மியாகும் போது என்ன ஆகும்? கீமோரிசெப்டார்ஸ் இருக்கா, அது ட்ரிகர் ஆகும், ஆக்டிவேட் ஆகும்.
ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணும், உங்களோட பிரீதிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். டு இன்க்ரீஸ் த O2 கான்சன்ட்ரேஷன் ஃப்ளோயிங் த்ரூ யுவர் பிளட். ஓகே. As a result, now respiratory center will become activated. Chemoreceptors, aortic and carotid, அங்க வந்து respiratory center in your brain becomes activated. And இதனால என்ன ஆகும், increases the rate of respiration. Okay. So O2, low O2 concentration மட்டும் இல்லை, it can also detect the changes in CO2 and H plus concentration. இப்போ H plus concentration வந்து திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், PCO2 is increasing னு அர்த்தம், PO2 is decreasing னு அர்த்தம். அப்போ ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், டு இன்க்ரீஸ் த PO2 இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த லாஜிக். ஓகே, அடுத்து வந்து டிசார்டர்ஸ் பார்ப்போம். ஆஸ்மா, எம்ஃபைசமா இருக்கு. ஸோ ஆஸ்மால என்ன ஆகும்னா இன்ஃப்ளமேஷனா பேசிக்கலி ஸ்வெல்லிங் இல்லை மியூக்கஸ் போய் அடைச்சிக்கிறது இன் யோர் bronchioles. ஸோ அப்படி இருக்கும்போது கன்ஜெஷன் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து காஃபிங் வீசிங் இதெல்லாம் சிம்டம்ஸ், இதுதான் ஆஸ்மா. அடுத்து வந்து எம்ஃபைசமா இஸ் வெரி குரோனிக் டிசார்டர். குரோனிக் டிசார்டர்னா என்னது, லாங் டேர்ம். ஸோ இங்க இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆல்வியோலார் வால்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஆஸ்மால பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிவர்சிபிள், ஈஸிலி ரிவர்சிபிள். பிளாக்கேஜ் வந்து we can remove. ஆனா எம்ஃபைசமால பாத்தீங்கன்னா இட் இஸ் டேமேஜிங் த வால்ஸ் ஆஃப் த ஆல்வியோலை. ஸோ வால்ஸ் ஆஃப் த ஆல்வியோலை டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகுது, சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தி ரேட் ஆஃப் அப்டேக் இஸ் ஆல்சோ டிக்ரீசிங். ஓகே, ஸோ எம்ஃபைசமால அது ஒரு கண்டிஷன். யூஸ்வலி த காஸ் ஆஃப் எம்ஃபைசமா இஸ் சிகரெட் ஸ்மோக்கிங். சிகரெட் ஸ்மோக்கிங் மூலியமா we are damaging the walls of the alveoli. So when alveolar walls are getting damaged, அப்ப என்ன நடக்குது, capacity is decreasing, rate of diffusion is decreasing. அதனால capacity of the blood to carry O2 to reach the tissues is also decreasing. So அது emphysema. அடுத்து வந்து occupational respiratory disorders. இப்போ வந்து சில ஏர் பொல்யூட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ்ல வந்து லாங் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா லங்ஸ்ல வந்து டேமேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, லாங் எக்ஸ்போஷர் டு டாக்ஸிக் ஏர். ஸோ ப்ரொலாங்ட் எக்ஸ்போஷர் டு டாக்ஸிக் ஏர் வந்து யூஸ்வலி இந்த கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி, ரேடியோ ஆக்டிவ் ஃபேக்டரி, இந்த இடங்கள்லாம் ரேடியோ ஆக்டிவ் சென்டர்ஸ், இந்த இடம்லாம் வந்து ப்ரொலாங்ட் எக்ஸ்போஷர் டு டாக்ஸிக் ஏர். அப்போ என்ன ஆகும், டேமேஜ் டு த லங்ஸ். ஓகே, அதனால தான் வந்து அதுக்கு ஒரு ரெமடியா வி ஹேவ் டு வேர் ப்ரொடெக்டிவ் மாஸ்க். ஸோ ப்ரொடெக்டிவ் மாஸ்க் என்ன பண்ணும், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி உள்ள கொண்டு. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த சாப்டர்ல? டவுட்ஸ் எதுவும் இல்லையா? முக்கியமா வால்யூம்ஸ், கெப்பாசிட்டிஸ், இன்னொன்று வந்து மசில்ஸ் இன்வால்வ் டியூரிங் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன், ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். தேர்டு வந்து டிசோசியேஷன் கர்வ். மூணு திங்ஸ்ல வந்து தரவா இருக்கும். ஃபோர்த்தா வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஏர். லாஜிக் தெரியணும், ப்ரெஷர் எப்படி ஆல்டர் ஆகுது, எப்படி ஏர் உள்ள போகுது, கான்செப்ட் லாஜிக் தெரியும். ஒரு 10 minutes ரிவைஸ் பண்ணுங்க சாப்டர். ஸோ டிசோசியேஷன் கர்வோட ஷேப் எப்படி இருக்கும், எஸ் ஷேப் பாயிண்ட்.
Palani Bharati, good morning, sir. Good morning. நாளைக்கு என்ன சாப்டர்ஸ் இருக்கும்? ம். ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் டெஸ்ட். தேங்க் யூ.